மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு குறைந்தபட்ச எக்ஸ்பென்சஸை தவிர அவங்களுக்கு வேற எந்த மாதிரியான பணமோ பொருளோ கொடுக்கக்கூடாது. இப்போ வரக்கூடிய காலகட்டத்து இளைஞர்கள் திருமணம் பண்ணிக்காம வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமணமே வேண்டாம், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு பேரண்டா இருக்கக்கூடிய உரிமையும் மறுக்கப்படுது. ஆனா அதனாலதான் சொல்ற சட்டம் சமத்துவமா இல்லை. இது எல்லாமே அவர்களுடைய உரிமை. வரவு செலவு, அந்த போக்குவரத்து செலவு அதுன்னு தரணுன்றீங்க. அவங்க 8 மாதம் 9 மாதம் சுமக்குறாங்களே, அதுக்கு யார் கூலி தரும்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கிறது இந்த மாதிரி வாலண்டரியா செய்யக்கூடிய சரகசில தான். அனைவருக்கும் வணக்கம். கழுகின் பார்வை. சமீப காலமாக எங்கு பார்த்தாலும் விவாதங்களும் குரல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. வாடகத்தாய், சோதனை குழாயில் குழந்தை பிறத்தல் போன்ற பிரச்சனைகள் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆம், உண்மையில் சமீப காலமாக நாடெங்கும் தாய்மையின்மை என்பது ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தாய்மை அடைவதில் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? உணவு முறை பழக்கம், போதிய உணவில்லாதது, போதிய சிகிச்சை இல்லாதது, போதிய ஆகாரம் இல்லாதது போன்ற பிரச்சனைகளால் தான் தாய்மை இல்லை என்ற பிரச்சனை உருவாகியிருக்கிறது. அந்த காலத்திலெல்லாம் இதே போன்ற பிரச்சனைகள் இருந்தது உண்டு. ஆனால் தெய்வீக மனதுடன் ஆங்காங்கே குளங்களும் இயற்கைகளும் வளம் வந்து, உதாரணத்திற்கு அரச மரம், மகிட மரம் போன்ற பல மூலிகை மரங்களை சுற்றி வந்து குழந்தை உருவாகி குழந்தையும் பிறந்தது என்று நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். சமீப காலமாக கருத்தரிப்பில் பிரச்சனை என்பதால் 2 வகையான கருத்தரிப்புக்கு முற்படுகிறார்கள். ஒன்று IVF எனப்படும் இன் விட்ரல் ஃபெர்டிலைசேஷன், தமிழில் வெளிப்புற சோதனை கரு கட்டல். வெளிப்புற சோதனை கருக்கட்டலில் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்து உயிரணையும் அணுவையும் எடுத்து அதை சோதனை குழாயில் வளர்த்து 48 தினங்கள் ஆன பிறகு அதை அந்த தாயின் கர்ப்பப்பையில் செலுத்தி அந்த தாய் வளர்த்து வர குழந்தை பிறக்கிறது. 2வது முறை அந்த தாயால் கர்ப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாத கர்ப்பப்பை இருப்பதின் காரணமாகவும் மற்றும் சில காரணங்களாகவும் வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கும் சோதனை குழாயில் கருக்கட்டல் என்பது இதே தான். ஒருவேளை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு கருமுட்டை பெறுவதில் ஏற்படுவதில் பிரச்சனை இருந்தால் வெளி பெண்களிடமிருந்து கருமுட்டைகளை வாங்கி இதே முறையில்தான் சோதனை குழாயில் கருவை கட்டி அதை 48 தினங்கள் வளர்த்து பிறகு சம்பந்தப்பட்ட பெண்களிடம், வாடகை தாயிடமோ அல்லது தாயிடமோ உள்ள கர்ப்பப்பையில் செலுத்தி அதை வளர்த்து வந்து 32 வாரங்கள் கழித்து குழந்தை எடுக்கிறார்கள் அல்லது பிறக்கிறது. இது என்ன பிரச்சனை? இது எதற்காக வந்தது? இதெல்லாம் என்ன? ஏழைகளுக்கு இது சாதகமா? சாமானியர்கள் இதை செய்து கொள்ள முடியுமா? தனியார் மருத்துவமனையில் தானே செய்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாம். இதை பற்றி பேசிவிடலாம். இவர்கள் பெரிய பணக்காரர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள், இவர்கள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் என்று கூறக்கூடிய சாமானியனுடைய நிலை என்ன? இது போன்ற சந்தேகங்களும் கேலிகளும் நம்மில் தோன்றுகிறது. இதற்காகத்தான் அனுபவம் வாய்ந்த புகழ்பெற்ற மனநல மருத்துவரும் லண்டன் டாக்டருமான ராதிகா முருகேசன் அவர்களை சந்திப்போம், வாருங்கள். வணக்கம் டாக்டர் ராதிகா முருகேசன் அவர்களே. சந்தோஷம். இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாடகை தாய், இந்த கருமுட்டை விற்பனை, இந்த மேட்டர் தான் போயிட்டுருக்கு நாட்டு மக்கள்கிட்ட.
இது எந்த விதத்தில் இப்போ தமிழ்நாடு இந்தியான்றது ஒன்று, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிமோட் ஏரியா, கிராமப்புறமான ஏரியா இப்போ தான் வளர்ந்தது. இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா காடு வயல் ஏரி தான் இருந்தது நான் பார்க்கும்போது. இன்றைக்கி எல்லாம் மாடி ஏற்றுறது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை புது பிரச்சனை வரும்போது இந்த வாடகை தாய் மூலியமா பிறக்கிற குழந்தைங்களும் கருமுட்டை வெளியே இருந்து வாங்கி அதை உற்பத்தி பண்ணி பிறக்கிற குழந்தைங்களுக்கும் சமுதாயம் பிற்கால சமுதாயம் எப்படி இருக்கும், அவங்க தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க, பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்றதுனால இந்த IVF மெத்தடு, சர்வகசி, வாடகை தாய், இது சம்பந்தமாக தான் உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்லது, நல்ல முக்கியமான ஒரு டாபிக் தான். இப்போ 2015 வரைக்கும் வாடகை தாய்னு நம்ம சொல்லக்கூடிய தாய் வந்து பணத்தையோ பொருளையோ பெற்றுக்கொண்டு குழந்தை ஒரு தம்பதிக்கு தரக்கூடிய தாய் தான் வாடகை தாய்ன்னு சொல்கிறோம். இல்லாட்டி பதிலித்தாய், அதாவது வந்து வாலண்டரியாக செய்யக்கூடிய சர்வீஸையும் பதிலித்தாய்ன்னு சொல்கிறோம். 2015 வரைக்கும் இது கமர்ஷியலாக இருந்தது, இந்தியாவில் கமர்ஷியலாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸ் சரியாக இல்லாத பட்சத்தில் இது வந்து தடை செய்யப்பட்டது. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் கருதுகிறேன். அதாவது இப்போ ஒரு ஆர்டினரியாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சமூக சூழ்நிலையிலேயே நிறைய அழுத்தங்கள் இருக்குது. குடும்பத்துலேயும் அழுத்தங்கள் இருக்குது, சமூக ரீதியாகவும் அழுத்தங்கள் இருக்குது, பள்ளிகளில் அழுத்தங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது IVFலேயோ இல்லை வாடகை தாய் வழியாக தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அழுத்தம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதற்கு எதிரான கருத்து மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதற்கு அந்த அளவுக்கு நமக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்னு தெரியல, அது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த கோணத்துலேருந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சட்டம்னு பார்த்தீங்கன்னா அது சமத்துவமான சட்டம் கிடையாது. திருமணம் ஆகிருக்கணும், ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும், 5 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கக்கூடாது, இதற்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். 5 வருஷம் குழந்தை இருக்கக்கூடாதுன்னா அவங்க பெருக்கக்கூடிய தகுதி இல்லை. ஆனால் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவங்க யார்கிட்டயும் சப்மிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ரைட் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது. ஆனால் இந்த கரண்ட் சட்டத்தில் அதை கொடுத்தாகணும். ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் டு கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் அவங்க வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு அப்புறமா அவங்க இந்த பதிலித்தாய் அப்படின்ற சிஸ்டமை வந்து இது பண்ணலாம். அது தவிர அந்த பதிலித்தாய்க்கு அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஒரு குறைந்தபட்ச எக்ஸ்பென்சஸை தவிர அவங்களுக்கு வேற எந்த மாதிரியான பணமோ பொருளோ கொடுக்கக்கூடாது. இதுதான் இன்று இருக்கக்கூடிய சட்டம். ஏன் சமத்துவமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ வரக்கூடிய காலகட்டத்து இளைஞர்கள் வந்து திருமணம் பண்ணிக்காம வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, LGBTQ கப்பிள்ஸ் இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பெறக்கூடிய உரிமையும் மறுக்கப்படுது. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமணமே வேண்டாம், நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுக்கு பேரண்டாக இருக்கக்கூடிய உரிமையும் மறுக்கப்படுது. ஒரு அதாவது கெட் டுகெதர் அது மாதிரிலாம் இருக்காங்களா, லிவிங் டுகெதர் இருக்கக்கூடிய கப்பிள்ஸ், அதை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அவங்க இது மாதிரி குழந்தையும் பெற்றுக்கலான்றீங்க. கரண்ட் சட்டத்துல முடியாது. ஆனா அதனாலதான் சொல்ற சட்டம் சமத்துவமா இல்ல. இது அவங்க 5 வருஷம் குழந்தை பெற முடியாது அப்படின்னு மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சு ப்ரூவ் பண்ணாதான் பதிலித்தாய் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற சட்டம் இருக்குதே ஒழிய, ஒரு பெண்ணோ ஆணோ விருப்பப்பட்டால், எனக்கு என் கருமுட்டையிலிருந்து குழந்தை பெறுவதற்கு விருப்பம், ஆனா எனக்கு சுமக்க விருப்பம் இல்லை, தத்தெடுக்க விருப்பம் இல்லை, இது எல்லாமே அவர்களுடைய உரிமைகள். இந்த உரிமைகள் தான் சட்டம் சொல்றாது. சட்டம் வந்து பிறக்க வைக்கிறதுக்கு முடியாது, என் வயிறு சரியில்லை, என் கர்ப்பப்பை சரியில்லை அப்படின்னு சொன்னா தானே நீ வந்து இன்னொரு வாடகை தாயோ, நீங்க சொன்ன அந்த என்ன தாய் சொன்னீங்க, பதிலித்தாய், இவங்க மூலியமா பெற்றுக்கொள்ளலான்றீங்க. ரெண்டாவது, இந்த பதிலித்தாயோ வாடகை தாயோ வந்தால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த வரவு செலவு, அந்த போக்குவரத்து செலவு அதுக்கு தரணுன்றீங்க. அவங்க 8 மாதம் 9 மாதம் சுமக்குறாங்களே, அதுக்கு யார் கூலி தரது?
நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்போ நம்ம அவங்கள வந்து உழைப்பு சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? எப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும்? அவங்களுக்கு வந்து காசு தராமல் பல அழுத்தங்கள் தரலாம். இதுவே வந்து உறவினர் பெண்களை தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு வேறு விதமான குடும்பத்திலிருந்து அழுத்தங்கள் வரலாம். உங்களுக்கு உங்களுடைய உறவினருக்கு குழந்தைல நீங்கள் ஹெல்ப் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி. எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கிறது இந்த மாதிரி வாலண்டரியாக செய்யக்கூடிய சரகசியில் தான். இப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாமல் தடுக்கிறதுக்கு தான் சட்டம் இருந்தால் தான் அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் வைக்க முடியும், சில க்ரைட்டீரியா வைக்க முடியும். இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நீங்கள் போய் இந்த வாடகை தாய் மூலியமாக குழந்தை பிறக்க முடியும். இவங்களுக்கும் சரி, கப்புள்ஸ்க்கும் சரி, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கு எல்லாமே பண்ணி சர்டன் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா, கன்சென்ட் பண்ண முடியுதா, இங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குதா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இதுக்குன்னு இந்த சிஸ்டம் இருந்ததுன்னா இவங்க இது குறைந்தபட்சம் இந்த காசு செலவு இவங்களுக்கு கொடுத்தாகணும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தாண்டி. ஏன்னா இவங்க அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு ஹெல்த் எல்லாம் இதுவாகுது. சரகசிங்கெல்லாம் வந்து தமிழில் வாடகை தாய். இப்போ வாடகை கொடுக்கணும் 100%. அதனால தான் வாடகை தாய் பதிலித்தாய்ன்றது வாலண்டரி. நீங்க சொன்ன மாதிரி உறவு அந்த காலத்துல வந்து இந்த கிட்னிலாம் வந்து தரத்துன்னு தான் இப்போ எம்ஜிஆருக்குலாம் அவங்க அண்ணன் பொண்ணுலாம் கொடுத்தாங்க. எம்ஜி சக்கரபாணியுடைய பொண்ணுலாம் கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி தரத்துக்கு வந்து பரவாயில்ல, அவங்களுக்கு கூலி தரத்தாலாம். ஐயோ என் உயிர்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி உயிரை நான் காப்பாத்துறேன் இல்லை சுமக்கிறேன்னு சொல்றது அது வேற. இது வந்து வேற ஒருத்தவங்க தன்னால வந்து உனக்காக நான் குழந்தை பெற்று தரேன்னு சொல்றதே பெருசு. அதுல நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கல. இப்போ தட்டுப்பாடு. இந்த வாடகை தாயே இல்லைன்னு சொல்றாங்க நம்மளுடைய பார்வையில இருந்து. அவங்க வந்து இப்போ நார்த்து இந்த வெஸ்ட் ஈஸ்டர்ன் சைடுல இருந்து தான் வராங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் வந்து வேலைக்கு போறேன், ஒரு வருஷத்துக்கு நான் மெட்ராஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வரேன் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அவங்க இங்க ஏர்ன் பண்றதுக்கு தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஏர்ன் பண்ண போறேன்னு. அது ஒரு விதத்துல இது வேற ஒரு தொழிலை விட இந்த தொழில் வந்து பரவாயில்ல, பக்தியான தொழில், ஒரு பெருமையான தொழில், ஒரு தெய்வீக தொழில் தான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, உண்மையாகவே இது ஒரு பெரிய பாராட்டத்துக்குரிய விஷயம்தான். ஒரு பெண் ஒரு தம்பதிக்கு, குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பெற்று தர அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம்தான். அது அவங்க பண்ணக்கூடிய பெரிய சேவை தான். அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க கொடுக்காததை தாண்டி இது ஒரு பெரிய சேவை தான். ஒரு பிளட் டொனேஷனோ இல்லை கிட்னி டொனேஷனோ இல்லை இது ஓவம் ஸ்பெர்ம் டொனேஷன் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நான் ஏன் இதை சமத்துவமாக இல்லைன்னு சொல்ல வரேன்னா, ஒரு ஆண் இயற்கையாகவே அவரால் கர்ப்பம் தரிக்க முடியாது, கர்ப்பத்தை வந்து அவரால் கேரி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் பயாலஜிக்கலி டிஸ்அட்வான்டேஜாக இருக்கா. இதை வந்து நம்ம ஈக்குவாலிட்டியாக கொண்டு வரணும்னா ஒரு பெண்ணுக்கும் அந்த உரிமை இருந்தாகணும். அந்த தன்னுடைய கர்ப்பத்தை அவங்க கேரி பண்ணாத உரிமை அவங்களுக்கு இருந்தாகணும். அப்போ தான் ஒரு ஈக்குவாலிட்டி ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து ஒரு சமத்துவமாகவே நம்ம இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைந்த அளவில் இருக்கவங்களுக்கு நம்ம தூக்கி விடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஒரு பெண் என் கருமுட்டையிலேருந்து குழந்தை பிறக்கணும், ஆனால் எனக்கு அதுக்கு டைமும் இல்லை, எனக்கு அதை கர்ப்பம் தரிக்கக்கூடிய விருப்பம் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் வந்துட்டு ஒரு இன்னொரு மேடை வச்சு நான் பார்த்துப்பேன், நான் வளர்த்துப்பேன் அப்படின்னாலும் அந்த பெண்ணுடைய உரிமைகள் காக்கப்படணும். அதுக்கு சட்டம் வரணும். அவ்வளோதான் நான் சொல்றது. அந்த சட்டம்ன்றது நீங்க சொல்றத பார்த்தா இனிமேல் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இளமையான பெண்கள்லாம் வந்து போராடி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அது ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்தாலும் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரின சேர்க்கைலாம் அங்கே கிடையாது. இப்போதான் லேட்டஸ்டா தான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல வந்தது. ஆனால் வெளிநாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓரின சேர்க்கைலாம் உண்டு. அங்கே அந்த ரீபிளான்டேஷன் பண்ணது அந்த ஆண் வந்து பெண்ணாக மாறினவங்க கூட நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைய கூட பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். முடியுங்களா? அதாவது ஒரு டிரான்ஸ் ஒரு மேன் இருக்காங்க இல்லையா, ஒரு பயாலஜிக்கலாக அவங்க பெண்ணாக பிறந்த ஒருவர் ஆணாக உணரக்கூடிய ஒருவர் வந்து மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூட்ரஸ் இருந்ததுன்னா பெற்றுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹோமோசெக்ஷுவல் கப்பல்ஸ் யூகே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருமணம் அலவுட் இப்போ. ஆனால் அங்கே திருமணம் சட்டம் வந்தப்போ கூட அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லா சமூகத்திலையும் இருக்கும் இந்த மாதிரி சில ஆனால் நம்ம அறிவியல் பூர்வமாக தான் நம்ம சட்டம் இருக்கணும். நம்ம சட்டம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட பேசிஸில் இருக்கக்கூடாது. அறிவியல் பூர்வமாக சமத்துவமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஒரு பால் உறவில் இருக்கவங்க வந்து நார்மல், அவங்க வந்து ஹெல்த்தி வேரியண்ட் ஆஃப் செக்ஷுவாலிட்டி. ஸோ ஒரு ஆணும் சேர்ந்து வாழ்றதோ ஒரு பெண்ணும் சேர்ந்து, இப்போ திருமணம் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் சேர்ந்து வாழ்றது அக்செப்டட். அப்படி இருக்கும்போது அந்த ஹெல்த்தி கப்பலுக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு உரிமை மறுக்கப்படுது இல்லையா? அவங்க எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க?
இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தால் தான் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும். வாடகை தாய்மொழி தான் பெற்றுக்க முடியும். அவங்களுடைய கருமுட்டையிலிருந்து அவங்களுடைய விந்துலேருந்து குழந்தை பெற்றுக்கணுன்றது அவங்க உரிமை. அவங்க எதுக்கு தத்து எடுக்கணும்? அது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய விஷயம் தான். தத்து எடுக்கிறது ஒரு நல்ல உயர்ந்த ஒரு எண்ணம் தான். ஆனால் எல்லாருமே அதை பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதில் குறிப்பாக திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறது என்னன்னா, ஒரு பெண்ணோட உரிமை, ஒரு ஆணோட உரிமை, அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளோ காலமாக பழமையான நம்ம காலகட்டத்தில் இப்போ தான் சமீபத்தில் தான் ஓரளவுக்கு அது மறைஞ்சிட்டு வருது. இந்த கேஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நீ எந்த தெருறா, நீ எந்த தெருறா, இந்த தெரு பையன் ஜாதியை விட்டுருவாங்க. வாதியார் கூட என்ன கேட்பான்னா, நீ எந்த இடத்துலேருந்து வர, உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்பான். அவன் சார் நான் அந்த மேட்டு தேரு. அப்படியா, ரைட். நீ சார் அந்த இதெல்லாம் ஆடு மாடுலாம் இது பண்ணுவாங்களா சார் ஒரு இடம், அங்கேருந்து வர சார், அந்த கீழாண்ட தெரு சார். அப்போ அவன் கேஸ்ட்டை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதை வச்சு இந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த காலெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு எவாபரேட் ஆகி வேற மாதிரி போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட கோவையிலையும் தர்மபுரியிலே இருக்க ஒரு தம்பதி தன்னுடைய குழந்தைக்கு சர்டிஃபிகேட் கேட்கும்போது 2 பேரும் அவங்கள மாதிரி வளர்ந்துருவாங்க. எந்த ஜாதிய மதமா இல்லை சர்டிஃபிகேட் கொடுன்னு வாங்கினாங்க. அதை நம்ம பாராட்டணும். அது மாதிரி வரும். அது மாதிரி வரணும் நாடு. அதனால தான் அந்த நாட்டினுடைய தலை நல்லா ஆகும். தலைவன்றவன் அரசன், அரசன்றவன் முதல்வன். அப்போ அதை நோக்கி தான் நம்ம போனோம். இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த வாடகைத்தாய் இது மூலிமா பிறக்கிறதுல இந்த குழந்தைங்களுடைய நிலைமை இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. வீட்டில் சாதாரண வளர்ந்துடும். இந்த குழந்தை போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகுதுப்பா. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது படிச்சுட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவன் பையன்கிட்ட சொல்லுவாங்க, டேய் அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு பிறக்கல, வேற ஒரு ஆளுக்கு பிறந்து இதுன்னு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனசில் பரவிடும். அந்த பையன் ஒரு மாதிரி இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் ஸ்கூலில் போயிட்டு வேற மாதிரி சொல்லுவான், டேய் அவன் அவங்க அம்மாவுக்கு பிறக்கல, வேற ஒரு அம்மாவுக்கு பிறகு. இதனால அந்த பையனுடைய தெரிஞ்ச அந்த பையனுடைய மனநிலையும் இந்த குடும்பத்துடைய மனநிலையும் அதனால பின்னாடி ஏற்பட போற பிரச்சனைகளை பற்றி நான் சொல்றேன். அதாவது நம்ம பேசுறதுன்னா இது வரைக்கும் இது குழந்தைங்களுக்கு அழுத்தமே இருந்ததில்லை, புல்லிங்கே நடந்ததில்லை. இந்த ஒரு விஷயத்தால தான் புதுசாக புல்லிங் வருது, ஒரு அழுத்தம் வருதுன்ற மாதிரி. இப்போ ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஃபேமிலிஸில் கூட எந்த அளவுக்கு சமூக ஏற்புதல் இருக்குன்னு தெரியல. அந்த குழந்தைங்களுக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைங்க கிண்டல் அடிக்கலாம். டே நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டு குழந்தை இல்லைடா, நீ வேற வீட்டு குழந்தைன்னு அதுக்கும் கிண்டல் அடிக்கலாம். இல்லை ஒருவேளை நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டரும் கூட அப்படின்றதுனால இந்த கேள்வி வைக்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுமா, இல்ல சாதாரண ரெகுலரா நீங்க இப்ப சொன்னீங்களா, அந்த காலத்துல எவ்வளவு பசங்களை நம்ம தத்து எடுத்தோம், பக்கத்து வீட்டு அண்ணா தம்பி பசங்க அவங்க அப்பா அம்மா சேர்த்துட்டு எடுத்து நம்ம பிள்ளைங்களை மாதிரி வளர்த்தோம், அதுல சாதாரண கரைஞ்சு போயிடுச்சுல எவ்வளவு மேட்ரு, அது மாதிரி கரைஞ்சு போயிடும். அதாவது அழுத்தம் புல்லிங் இதை நம்ம தனியா தான் பார்க்கணும். இதனாலதான் அழுத்தம் வருது, இதனால மட்டுமா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்னா இந்த ஒரு விஷயத்தால இது நம்ம நம்பக்கூடியதா இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்களிடமிருந்து அந்த கம்யூனிகேஷன் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கு. சரி இருந்தா என்ன, ஆமா நான் ஒரு வாடகை தாய் மூலமாக தான் பிறந்தேன், இருந்தாலும் நாங்கள் இப்போ சந்தோஷமான குடும்பமா இருக்கோம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி போற மக்கள் இருக்காங்க, போற குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா சில குழந்தைகள் அதை தாண்டி அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க பார்த்து என்ன வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதுல இது மட்டுமே பிரச்சனையா இருக்காது. அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அழுத்தம் புல்லிங்க்கு பல வகையான ரீசன்ஸ் இருக்குது. ஆனா இதனை பத்தி நம்ம பேசும்போது இந்த தாய், இந்த வாடகை தாய் தந்த குழந்தையோட அட்டாச்மெண்ட் ஆயிடுவாளா, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்க முடியுமா இந்த குழந்தைக்கு, அதனால ஏன் இந்த வாடகை தாய் விஷயத்துல மட்டும் இவ்வளோ அழுத்தங்களும் புல்லிங்கும் இருக்கு. நார்மலாவே இப்போ வீட்டுக்கு வேலைக்கு வராங்க, குழந்தைய பாத்துக்கிறாங்க, அவங்க அட்டாச் ஆக மாட்டாங்களா குழந்தையோட? ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குறவங்க வீட்டுல பிரச்சனை சண்டைலாம் இருக்கு. அந்த பொம்பளைய போய் அம்மா அம்மான்னு சொல்ற அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்காரனுக்கு அவங்களுக்குள்ளே சண்டை நடந்த பிரச்சனைகள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது நீங்க அந்த ஐவிஎஃப்னு இருக்கு இல்லைங்களா, அதான் வெளிப்புற கருக்கட்டல்னு, சோதனை கருக்கட்டல் மூலியமா அதை வளர்த்து அந்த குழந்தைய இப்போ இப்படி இருக்கும்போது ஜெனடிக்னு அப்படியா மரபணு வித்தியாசம். இப்போ எனக்கும் என் பண்டாட்டிக்கும் பிறகுற குழந்தைய உன்ன மாதிரியே என்ன மாதிரியே இருக்கலாம், குணமும் மனமும். அதாவது மனம்ன்றது ஜெனடிக்கு, குணம்ன்றது நம்ம மாத்திக்கலாம். லெப்ட்ல இருக்க ரைட்ல மாத்திக்கலாம், ரைட்ல இருக்க லெப்ட், இதுதான் குணம்னு சொல்றான். அப்போ இந்த ஜெனடிக்ன்றாங்க மரபணு, அந்த மாற்றங்கள் நிகழுமா?
கண்டிப்பா. ஏன்னா இன்னொருத்தவங்களோட டிஎன்ஏ தான், பாதி டிஎன்ஏ வந்து இன்னொரு ஓவன் டோனர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய டிஎன்ஏ பாதி இருக்கும், மற்றொரு பாதி வந்து கணவனுடைய ஸ்பெர்ம் வழியாக வரக்கூடியது. ஆனால் அறிவியலோட அழகு என்னன்னா, தன்னுடைய கருமுட்டை சரியாக இல்லாத ஒரு தாய் கூட அந்த தாய்மை அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. சில பேருக்கு தாய்மை அதுதானே, எப்போ கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெற்று தாய்ப்பால் கொடுக்கறது தாய்மைன்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்ல அவங்க குழந்தையோட அட்டாச் ஆவாங்க. இதுக்கும் இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. ஏன்னா பிற்காலத்துல அது வந்து அவங்களுடைய மனசுல பாதிக்கக்கூடாது. ஒரு குழந்தைங்க பண்ற சேட்டை பண்ணும்போது இது வந்து என்னது, இது என் குழந்தை, இது என் குழந்தை. உதாரணம் வந்து நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம், பையன் இருப்பான் இல்ல பொண்ணு இருப்பான், இந்த பொண்ணை பார்த்து அவங்க அப்பனை மாதிரியே இருக்காங்க, இந்த பையனை பார்த்து அவங்க அம்மா பையன் எப்படி கோபம் வந்து அதே மாதிரி இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு விதத்திலே இல்லாம அந்த குழந்தை வேற மாதிரி இருந்துன்னா பத்தியா எது குழந்தையோ பொருந்தது, அதனாலதான் இது மாதிரி ஆயிடுச்சான்னு பிற்காலத்துல அதனுடைய எண்ணம் வந்துடக்கூடாது, நிலைமை வந்துடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த கவுன்சிலிங் தான் அது மட்டும் இல்ல, நிறைய பிஹேவியர்ஸ் செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஜெனட்டிக் அப்படியே வரதை விட ஒரு தாய் எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதை பார்த்து கத்துக்கிட்டு தான் குழந்தைங்க பிஹேவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு தாய் மாதிரிதான் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் தாயை விட ரொம்ப வேறுபட்டே இருக்கேன். ஸோ என்னை வளர்த்து ஒரு ஒரு ஆயமா என்னை வளர்த்த ஒரு ஆயமா அவங்களுடைய குணங்கள் தான் எனக்கு நிறைய இருக்கு. நம்ம பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ டெஃபினட்டா அதை பார்த்து கற்றுக்கொண்டு எப்படி ஒரு குழந்தை வளருது அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ எல்லாமே நம்ம ஜெனடிக்ஸ் தலையில இருக்க முடியாது. இப்போ எவ்வளோ பேர் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம், இந்த குழந்தை வந்து ஜெனடிக்ல எனக்கும் என் புருஷனுக்கும் பிறந்திருக்கு, இந்த அதெல்லாம் அவங்களுக்கு காலத்து கடத்துக்கு அப்புறம் மறந்துடும். மற்ற பிரச்சனைகள் வர குழந்தை ஸ்கூல்ல நீங்க சொல்றத பார்த்தா இருக்கு. அப்ப நாட்டில் நடக்கிறதுக்கு மட்டும் எப்படி யாரு வந்து என்னன்ற மாதிரி ஆகுதுன்ற மாதிரி பேசுற மாதிரி தெரியுது. அப்படி கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம எவ்வளவு பாத்துக்கிறேன். நீங்க ஒரு டாக்டராவோ நான் ஒரு புலனாய்வு துறையிலயோ ஒரு பத்திரிகை துறையிலயோ இருக்கும்போது நம்மளும் பார்த்துருக்கோம் அரச பசங்க பல 1 2 அப்படின்னு. ஒரு லேட்டஸ்டா கூட ஒரு மாற்றம் ஒன்று ஆச்சு. ஒரு லேட்டஸ்டா கூட ஒரு மாற்றம் ஆகுது. அந்த கிரைமா அந்த டிவில நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அந்த பிரச்சனை இதுல கிடையாது. நம்ம எதுக்கு சொல்றோம்னா இன்னொரு கருமுட்டை அது அந்த தாய் எக்ஸா வையா இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சைக்கிராட்டிஸ்ட் இருக்கிறாங்க, இந்த காலத்துல வந்து ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா கூட, ஒரு எழுத்து வேலையை பார்த்தீங்கன்னா கூட அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க தாத்தா யாரு, பாட்டி யாருன்னு பார்த்துட்டு தான் அவங்க வேலைக்கு எடுக்கிறோம். ஒரு வக்கீல் உடனே இருந்து அவன்கிட்ட கேஸ் விட்டுறாரு, அவன் ஒரு கொலகார பையனுடைய பையன் அவ்வளோ இருக்கலாம், அவனுக்கு அந்த எண்ணம் தான் வரும். இது எழுதுனது நான் கிடையாது, இது சொன்னது நான் கிடையாது. நல்லி குப்புசாமின்னு ஒரு செட்டியா இருக்காரு, ஒரு பெரிய ஒரு 5 வேதங்கள்னு ஒரு எழுத்து புக்கு எழுதியிருக்காரு. அதுல படிக்கும் போது சொன்னது உண்மையா வரும். இது ரொம்ப பிகேட்டடான கருத்து. அப்படின்றத வந்து இது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு பர்சன் ஒரு குற்றம் செய்யறாங்கன்னா, ஒரு டெலிங்க்வென்ட் இருக்காங்கன்னா அதுக்கு பல வகையான காரணிகள் இருக்கு. இது எப்படி சிம்பிளிஸ்டிக்கா இப்படி போடுறது ரொம்ப தவறு. அப்புறம் நம்ம எதுக்கு இந்த கருமுட்டை டோனர் நாய் வாங்கணும் மாடு வாங்கினாலும் அவங்க அப்பா யாரு அவங்க அம்மா யாருன்னு பாக்குறீங்களே இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றோம், ஏன் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க இப்ப எவ்வளவு பேர் ஒரு குழந்தைய ஒரு தத்தெடுக்க போறேன், நான் தத்தெடுக்க போறேன்னு சொன்னா நீங்க எல்லாருமே பாராட்டுவீங்க இல்லையா? எல்லாருமே பாராட்டுவீங்க. நான் வேற ஏதோ ஒரு தாயும் தந்தையும் பெற்ற குழந்தைய கொண்டு வந்து என் குழந்தைய வளர்க்குறேன்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய சமூகம் எதுக்கு ஒரு அது பரவாயில்ல. ஆனா ஒரு ஓவம் டொனேஷனை மட்டும் எடுத்து என் கணவரோட விந்து எடுத்து வைத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கேள்விகள் வருது? அதாவது ஜெனட்டிக்கா உங்களோட ரிலேட்டட் இல்ல, அதனால அது வேற மாதிரி ஒரு கிரிமினலா போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த கேள்விகளை ஏன் இதுக்கு மட்டும் இது நம்மளுடைய குறுகிய பார்வையாளர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ரேஸ் கோர்ஸ் இந்தியால போய் ட்ரெயின்ல சரி பர்சனாலிட்டி இது எல்லாமே வளர்ந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் எடுத்துட்டு போறேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த ரேஸ் கோர்ஸ் நோட்டீஸ் இருக்கல, குதிரை பந்தயம் கட்டுறது, ஜாக்பாட் கட்டுறது பேசிக்கிறாங்க. அவன் சொல்றான், இவங்க அப்பா யார் தெரியுமா? மும்பை அடிச்சான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பெங்களூர் வந்தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான். குதிரைய சொல்றாங்க. அவங்க பொண்ணு தான் இது. அந்த பொண்ணு இப்ப லேட்டஸ்டா கூட அடிச்சுட்டு தான் வந்தது.
ஊட்டி ரேஸ் பார்த்தல, அதுல கட்டு 5 கட்டு இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஜெனட்டிக்கா வந்து அந்த ஸ்பீடு, அந்த குதிரை ஸ்பீடு இருக்குல்ல. ஜெனட்டிக்கா மட்டும் வரது கிடையாது. அந்த குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அது ஓடுமா? அது ஓடும். அதுதான் சொல்றேன், இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். அது பசங்க எல்லாரும் அத ட்ரைனிங் தரோம். நம்ம என்ன சொல்றோம், எபிஜெனெடிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ஜெனட்டிக்கா நமக்கு நம்ம பரம்பரையாவே சில வியாதிகள் இருக்கு. டயபெட்டிஸ் வச்சுக்கோங்களேன், அது வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எபிஜெனெடிக்ஸ் என்வாயன்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த என்வாயன்மெண்ட்டை பொறுத்துதான் மரணம் உட்பட எபிஜெனெடிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் டெஃபினட்டா இருக்குது. சோ ஜெனெடிக்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ராபி அதெல்லாம் வந்து பரம்பரை நோய், அது ஜெனடிக் மூலமா தான் வருது. ஆமா, அது டெஃபினட்டா. அதனால ஆக்சுவலா நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த அளவு இன்பிரீடிங், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசார்டர்ஸ் வரது உண்மை. சோ இந்த மாதிரி ஓவன் டோனரும் ஸ்பெர்ம் டோனரும் எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பரவாயில்லைங்க. உலகளாவில வந்து எல்லாமே கலந்து அழியறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸியா அறிவியல் பூர்வமாவே நம்ம சாதியை ஒழிக்கிறோம். அறிவை வந்து கலந்து வரணும்ன்றீங்க. அறிவியல் பூர்வமா சாதியை ஒழிக்கிறோம். இப்ப இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க லண்டன்ல இருந்து ஒரு பேர் வரணும் மாதிரி வாடகை கதையா. ஆனா அது வேலை அதிகமா இருக்கீங்களா? இல்ல இல்ல, லண்டன்ல கமர்ஷியல் சர்வீஸ் கிடையாது. லண்டன்ல வாலண்டரி சர்வீஸ், அதாவது அதுவும் வந்து உறவினர்கள் தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு செய்ய முடியும். அங்க நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. ஈவன் கிட்னி டொனேஷன் இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு அவங்க காசு வாங்க கூடாது. இது அவங்களுடைய ரூல்ஸ். ரஷ்யா, யுக்ரைன் மாதிரியான நாடுகள்ல கமர்ஷியல் சர்வீஸ் இருக்கு. அவங்க இருந்தது 2015 வரைக்கும் மாறிடுச்சு. இப்ப நான் ஒரு உதாரணம் கூட ஒரு பதிவுல போட்டிருந்தேன். இப்ப யூஸ்வலா நம்ம கோயம்பேட்டில் வந்து என்னன்னா ஆட்டோக்காரன் 500 1000 இருப்பாங்க, எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஆன பிறகு இவ்வளவுதான் கேட்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கு ரெகுலேட் பண்றாங்க இல்லையா? இது எங்க இந்த பண சுரண்டல் நடந்துதாங்க இருக்குது. என்னமோ இங்கதான் உழைப்பு சுரண்டல், எல்லா இடத்தையும் பண சுரண்டலும் உழைப்பு சுரண்டல் நடந்துட்டு தான் இருக்கு. பதினெட்டாயிரம் விஷயத்துல மட்டும் இல்ல. இப்ப சில அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, கமர்ஷியல் சர்வீஸை ரெகுலேட் பண்ணா டெஃபினட்டா 2 பார்ட்டிஸும் பயனடைறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. 2 பார்ட்டிஸும் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்றாங்க, கிளியரா நடக்கும். இன்னொன்னு, நிறைய குடும்பங்கள்ல 2 பெண் குழந்தைகள் இருக்கலாம், ஆண் குழந்தைய 3 பார்த்த குழந்தை குடும்பங்கள், எங்க உறவினர்களே கூட 3வது குழந்தை வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பல வகையான அழுத்தம் இருக்கு. அவளுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்னொரு குழந்தை வளர்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் குடும்பம் வந்துட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி 3வது ஆண் குழந்தைக்காக வச்சுக்கக்கூடிய குடும்பங்களை நம்ம பார்க்கணும். அப்ப அங்க உழைப்பு சுரண்டல் இல்லையா? அந்த பொண்ணை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? அப்ப எதுக்கு இந்த பொண்ணு எக்ஸ்பெக்டேஷனுக்கு மட்டும் எல்லாரும் குரல் கொடுத்துட்டு வந்து நிற்கும் போது குடும்பத்துக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் அது பரவாயில்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ பெரிய ஒரு மல்டி மில்லியனர் வாடகை தாய் கேட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க அவங்களும் வாடகை தாய் தருவாங்க, அவங்களும் அந்த குழந்தை இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே மனிதனுக்கு மனசு ஒண்ணுதான், இதயத்துக்கு ஒண்ணுதான், உணர்வுகளும் ஒண்ணுதான். ஆனா சம்பாதிக்கிற வித்தியாசங்களும் மற்றதா இருக்கலாம். இந்த வாடகை தாய் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாடகை தாயா வரவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, என்ன கிடைக்கும், திருப்தியா கிடைக்கணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி பிக் ஷாட்னா 1 கோடி 2 கோடி குழந்தைய அவ்வளவுதான் இருந்தது. இது அகைன் வந்து அரசு நிர்ணயிக்க மாட்டீங்களா? 100%. ஏன்னா இப்ப எனக்கு காசு இருக்கு, அதனால எனக்கு அந்த உரிமை கிடைக்குதுன்றது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் சமத்துவம். நான் சொல்றது சமத்துவமா இல்லைன்னா இப்ப என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியாம. ஆனா கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி இந்த ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணாங்கன்னா, காசு இல்லாதவங்களும் அந்த ரேட்டை முடிஞ்சதுன்னா அது ரெகுலேட்டடா தான் இருக்கும். ரொம்ப அதிகமான காசு, நான் 1 கோடி கொடுக்குறேன் 2 கோடி கொடுக்குறேன், எனக்கு பெஸ்ட் வாடகை தயாரி, இப்படி இருக்கக்கூடிய மனநிலையும் இருக்காது. காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மனநிலையும் இருக்கக்கூடாது. அவங்களுடைய உரிமை. எல்லாமே வாங்கலாம், காசு இருந்தா அந்த தாயை பட்டா வாங்க முடியாதுன்ற பாட்டு தான் இருந்தது. இப்ப அந்த பாட்டை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணி தாயையும் வாங்கலாம்னு ஒரு பாட்டு ஏற்றுவாங்க. இல்ல அது கூட அதை பத்தி எனக்கு வேற கருத்துக்கள் இருக்கு. அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு தாயை வந்து அதை புனிதப்படுத்துற மாதிரி தாயை வாங்க முடியாது, தாய் வந்துட்டு புனிதமானவள், காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி தாயும் ஒரு மனுஷன் தான். அவளுக்கும் வந்துட்டு அவளுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவளுக்கும் உரிமைகள் இருக்குது.
சோ என்ன சொல்றேன்னா இது வந்து உரிமைகள் மறுக்கப்படுது இந்த சட்டத்தால, சமத்துவமும் இல்லை இந்த அதுக்கப்புறம் சட்டம் ஏற்றணும்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து மற்ற இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருது. இப்போ அவங்க சொன்னாங்கன்னா அரசு காப்பீடு திட்டம் போதும், அதை எடுத்துட்டு வந்து பண்ணீங்கன்றாங்க. இதே நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வந்தா அது சாமானிய மக்கள் போக முடியாது. இப்ப நீங்க சொல்றது அந்த உணர்வு பெண்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாம பாவம் எவ்வளவு வீட்டுல பிரச்சனை, செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ். இப்போ குழந்தை இருக்கிறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் இருந்து மருமகளா இருக்க, அவங்களுக்கு புரியல, தெரியல, அவங்கள்ட்ட பணமும் இல்ல. தன்னுடைய மருமகளை அனுப்பி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த கருமுட்டை பண்றாங்க. அதான் ஆண்களுக்கு நடக்கிறது சான்ஸ் இல்ல. முதல்ல சமூகத்தோட பார்வை மாறணும். அதனால ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றாதான் முழுமையானவர், தாய்மை தான் அவளுடைய அவளுடைய பெண்ணையே வந்து ஒரு முழுமையை கொடுக்கக்கூடியது சமூக பார்வை. எதுக்கு நான் அவங்க இதை சொல்றேன்னா அந்த சமநிலை வரணும், அந்த சட்டங்கள் ஏற்றணும். அதாவது அந்த நம்ம வளர்ந்துருக்கோம்னா இப்ப பெரியார் சொன்ன மாதிரி கர்ப்பப்பையை எடுங்க, குழந்தைய பெற்றுக்க வேணாம் பெண்கள் அப்படின்னு சொல்றது. அது வந்து அந்த நிலைமைக்கு வரைக்கும் வந்திருக்கும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைய வச்சுக்காத, குழந்தை எதுக்கு இந்த வாடகை தாய் இல்ல ரத்தம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அவங்க மிஸ் பண்றாங்கன்னா ஒரு பெண்ணோட உரிமை, அது அவதான் முடிவு செய்யணும். அவன் வந்து கர்ப்பப்பையை எடுப்பாளா, இல்ல குழந்தைய வச்சுப்பாளா, தத்தம் எடுப்பாளா, இல்ல வாடகை தாயை யூஸ் பண்ணுவாளா, என்ன பண்ணணும்ன்றது ஒரு பெண் தான் முடிவு செய்ய முடியும். திருமணம் பண்ணுவாளா, தனியா இருந்து குழந்தைய பெற்றுப்பாளா. நான் எல்லாம் என்ன சொல்றேன்னா இது சரி தவறுன்னு தரம் பார்க்கிற உரிமை எல்லாம் நமக்கு கிடையாது. அவளுக்கு ஒரு உரிமை இருந்ததுன்னா அந்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து சட்டத்துக்கு இருக்கு. அதனாலதான் சட்டத்தை மாத்தணும். சட்டத்தை வந்து மாற்றத்து இல்ல, சட்டத்தையே ஏற்றலாம். தனி சட்டம் வந்து ஒவ்வொரு மக்கள் அவங்களுடைய அனுபவத்துல இருந்து, அவங்களுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து அதை ஜட்ஜ் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இருந்துட்டு போட்டோம். அது எப்போதுமே இருக்கும். இப்ப விவாகரத்தை வந்து லீகலா தான் இருக்கு. எவ்வளவு பேர் அதை அக்செப்ட் பண்றாங்க, எவ்வளவு இப்ப வந்து ஃபெயில்டு மேரேஜஸ்ல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க விவாகரத்தை அக்செப்ட் பண்றாங்க. சர்வைகசி வந்து வாடகத்தாய் வந்து அந்த சிகிச்சை தரக்கூடிய மையங்கள் தான் பார்த்தா தனியார் மையங்கள் தான். 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் கோடி இப்படி போயிட்டு தான் இருக்கு. அது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணல நினைக்கிறேன். இந்த சட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி அரசு சட்டத்தை இருக்குன்னா எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த இந்த பீரியட்ல கொரோனா பீரியட்ல எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரே பீஸ் தான் வாங்கணும், 2000 ரூபாய் 500 ரூபாய் தான் 500 ரூபாய் வாங்கணும் இப்படின்னு கொண்டு வந்தாருங்களா. அது இல்லாம இந்த அரசு காப்பீடு திட்டம் வந்து அதை யூஸ் பண்ணிடலாம். அந்த சட்டத்தையும் யாருதான் தனி சட்டம் ஏற்றுனாதான் இந்த பிரச்சனை தீர்ந்து இந்த அதிக வேலை தரத்து மற்ற ஊழல் இதுலையும் இல்லைன்னா கலப்படம் ஊழல் கள்ளதனம் எல்லாமே வந்து குறைவதற்கான சாத்தியம் இருக்கும். அது உங்களுடைய பாதுகாப்பு இல்ல. டெஃபினட்டா இது வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் நிறைய பெண்கள் கிட்ட பேசிட்டு பெண்கள் வந்துட்டு படித்த பெண்கள் படிக்காம இருக்கக்கூடிய பவளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாது. அவங்களுக்கு அறிவியல் பூர்வமா அவங்களுக்கு அந்த வளர்ச்சி இல்லை. இப்ப நல்ல படித்த பெண்கள், நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்க, பண வசதி படித்தவர்கள், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால அவங்களால அதை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் படிக்காத பெண்கள், இந்த அரசு மருத்துவமனையை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து அரசே இதை எடுத்து நடத்துது. இவங்களுக்கு இந்த மாதிரி பல டேக்ஸ் போட்டு அதுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு பண்ணா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் அவளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாதா? கண்டிப்பா. பெரிய கோட்டீஸ்வரியாக பெண்ணுதான். சாதாரண கீழ்நிலையில அவங்க மாடு வச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் பெண்கள் தான். ஆமா, இந்த இருவரும் சமம் தான். இவங்க 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்களும் தர்மங்களும் சமநிலையில கிடைக்கணும். அப்ப நீங்க இத வந்து ஒரு நம்ம அரசுக்கு, தமிழக அரசுக்கு, மக்கள் முதல்வருக்கு கூட நீங்க வந்து இத வந்து ஒரு இதுவா கூட பெண்களோட உரிமையை நான் பாக்குறேன். ஒரு பெண்ணோட உரிமையா பாக்குறேன். ஏன்னா ஆண் என்னைக்குமே கர்ப்பம் தடுத்ததில்லை, அவன் என்னைக்குமே டெலிவரி பண்ணதில்லை. அதே உரிமை பெண்ணுக்கும் தேவை. தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறான், தன் பெண்ணுக்கு தான் பெற்றுக்கிறான். ஆனா அவன் கர்ப்பத்தை இது பண்ணதில்லை. கர்ப்ப டைம்லயும் அவன் வேலைக்கு போறான், ஜாலியா இருக்கான். அவன் உடம்புல எந்த வகையான மாற்றங்களும் இல்லை. அவன் டெலிவரி ரூமுக்கு போறதில்ல. ஒரு 10 டோஸ் பெயினும் டெலிவரி பண்ணி போஸ்ட் டெலிவரி அவன் பிரச்சனை பண்றது இல்லை. பெண்ணுக்கும் அதே உரிமை வேணும். ஸோ இது வந்து இந்த கிரைட்டீரியானா ஃபில் பண்ணாதான் வாடகை தாய் அப்படின்னு இல்லாம ஒரு பெண்ணுக்கு அது ஒரு தேர்வா, ஒரு சாய்ஸா இருக்கணும். என்னால முடியும், குழந்தை வச்சுக்க முடியும், இருந்தாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நான் அந்த டைம் நான் பெட்டரா ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை காக்கிறதுக்கு சட்டம் வேண்டும். டெஃபினட்டா
நம்ம அரசு அதை ஒரு கோரிக்கையாவே நான் வைக்கிறேன். டாக்டர், இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வாடகத்தாய் விஷயமும் இந்த IVF கரு வெளிப்புற சோதனை கட்டு அது மூலியமா குழந்தை பிறப்பை பற்றியும் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறதுனால பல விளக்கங்களை கொடுத்து மக்களுக்கும் நாட்டுக்கும் அரசுக்கும் விழிப்புணர்வா இருப்பதற்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து என்னுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட கருத்துக்களை இந்த ஊடகத்துல பகிர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களுடைய டைமுக்கும் மிக்க நன்றி. நன்றி.